ஹலோ, வெல்கம் பேக் டு வாய்ஸ் சாஸ்திரா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து வே மோர் டிஃப்ரெண்ட். இன்றைக்கி நீங்கள் நினைக்கலாம், இவன் வந்து ஒரு ஜெயிச்ச ஒரு ஆளை பற்றி பேசுவான், இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுவான், இல்லை ஏதாவது நிகழ்வை பற்றி பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இன்றைக்கி யாரை பற்றியுமே எதை பற்றியுமே நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பேச போகிறது கிடையாது. இன்றைக்கி வந்து ப்ராக்டிக்கலாக வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அது நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் நிறைய தடவை பார்த்துருக்கலாம், லைஃப்பில் ஒரு சிலருக்கு நடந்து இருந்திருக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே இது வாய்ப்பு இருக்குது. சிம்பிளாக அந்த ஒரு பொருள் இல்லைன்னா உங்களால் ஆப்வியஸாக அந்த பொருளை வச்சு தான் நீங்கள் டிபெண்ட் ஆகி இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு நான் சொல்ல வரல. பட் அந்த பொருள் வந்து நீங்கள் வாழ்வதற்கும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்வதற்கும் மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கிற ஒரு விஷயம். பல பேர் நான் இப்போ என்னென்னு சொல்ல போகிறேன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், காசு. ஸோ ஒரு 500 நோட்டுக்கு பின்னாடி இருக்கிற கதையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதிலே உங்களுக்கு தெரியும், 2 விதமாக பிரித்து சொல்ல போகிறேன். உங்களுக்கு கடைசி அந்த ஸ்டோரி முடியும் போது, ஆஹா, இதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ரீசன், இவ்வளோ பெரிய வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பில் அதை நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஓகே, இப்போது ஒரு ஆள் வந்து இந்த ஷேர் பண்ணுறாரு 500 நோட்டை பற்றி. என்னன்னா, அவர் வந்து ஒரு கூட்டத்தில் இருக்கார். ஒரு கூட்டத்தில் உட்காந்துருக்காரு. அங்கே வந்து மேடையில் ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, ஒரு 500 நோட்டை எடுத்து, இந்த 500 நோட்டு யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்செல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக கேட்குறாங்க, இந்த 500 நோட்டு யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாருமே வந்து கை தூக்குறாங்க, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு பிரியாதனை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கை தூக்குறாங்க, எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் ஒரே ஒரு லேடி மட்டும் என்ன பண்ணாங்கன்னா, ஸ்மார்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு தைரியமாக என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு கை தூக்குனது மட்டும் இல்லாமல் ஓடி போய் ஸ்டேஜில் ஏறி அந்த காசை வாங்கிட்டாங்க. டக்குன்னு அந்த மேடையில் இருக்கிறவர் சொல்கிறாரு, கரெக்ட், இந்த காசு வந்து இவங்களுக்கு போக வேண்டிய காசு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எல்லாருக்கும் ஒரே குழப்பம். இவங்க நினச்சிட்டாங்க கடை வாங்கியிருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது கிடையாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் யோசிச்சிங்க, அந்த காசு நமக்கு வேணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கொடுத்துருவாங்க நம்ம கேட்டால் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான எஃபர்ட் நீங்கள் யாருமே போடவே இல்லை, உங்கள் கை தூக்குறத தவிர. அந்த லேடி என்ன பண்ணாங்க பார்த்தீங்களா, கை தூக்குனது மட்டும் இல்லாமல் கிட்டுன்னு ஓடி வந்து அந்த 500 நோட்டை வாங்கிட்டாங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நிறையா விஷயங்களை நம்ம கிடைக்கும், நம்ம இதை பண்ணுவோம், நமக்கு இது கிடச்சிரும், பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அதுக்கான முயற்சின்றதை நம்ம அதிகமாக வைக்கவும் மாட்டோம். சில பேர் ஸ்டார்ட்டும் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஒன்று வேணும்னா ஓடிடணும், இது எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு மோஸ்ட்டாக பிளான் போட்டு பண்ணிங்கன்னா ஒரு சில விஷயம் நடக்கும், ஒரு சில விஷயம் பிளான் பண்ண மாதிரி நடக்காது. அப்படி நடந்துருந்தால் இந்நேரம் எல்லாரும் எல்லா விஷயத்தையும் ஜெயிச்சிருப்பாங்க. அவங்களாம் ஒரு இடத்துல தயங்கி நின்று ஜெயிக்காத காரணம் என்னென்னா, யோசித்து அந்த இடத்துல நிற்கிறது தான். யோசிக்கக்கூடாது, அது சரியோ தப்போ உடனே யோசிச்சோமா கிட்டுன்னு ஓடி போய் அதை நம்ம செஞ்சிடணும். ஸோ அது வந்து ஒரு குட் குவாலிட்டி. இந்த குட் குவாலிட்டி உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களை யாருமே அன்ஸ்டாப்பபிளே பண்ணவே முடியாது. ஓடிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் உங்களோட மைண்ட் செட்டும் உங்களோட நீங்கள் என்ன எப்படி அப்ரோச் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் எல்லாமே உங்கள் லைஃப்பில் இருக்குன்றது இந்த ஒரு 500 நோட்லேருந்து தெரியும். இவர் இந்த கதையை சொன்னார்ல, இவர் அப்படியே இன்னும் கொஞ்ச நாள் போகிறாரு. அந்த 500 தாளை எப்படி அவங்க வந்து கிராப் பண்ணாங்களோ அதே மாதிரி அவர் லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்க்குறாரு. நிறையா விஷயங்கள் நல்லது நடக்குது. இவருக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. ஆஹா, நம்ம யோசிக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் பண்ணுற மிகப்பெரிய தப்பு, இன்னும் நம்ம தப்பை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கொஞ்ச நாள் போகுது. அதே மாதிரி கொஞ்சம் லைஃப்பில் கொஞ்சம் சக்ஸஸாக வந்துட்டுருக்காரு. திரும்பவும் அந்த 500 தாள் நோட்டு வேணுமான்னு கேட்ட அந்த கூட்டம் திரும்ப நடக்குது. அதே இடத்துக்கு திரும்ப போகிறாரு. ஓகே, இன்றைக்கி ஏதாவது புதுசாக நம்ம கற்றுக்கலாம் அவர்கிட்டேருந்து அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போகிறார். போனோடனே அதே மாதிரி பேசுகிறாரு. அதே மாதிரி ஒரு 500 நோட்டு எடுக்கிறாரு. இவர் கண்டுபிடிச்சார், ஆஹா 500 தாள் எடுத்துட்டாரா, இந்த தடவை தூக்கும்போது நான் ஓடி போய் எல்லோரும் இம்ப்ரெஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார். அவர் ஆனால் என்ன பண்ணார்னா, இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணிட்டார். என்னன்னா, 500 தாள் எடுத்து யாருக்கு வேணும்னு கேட்கல, இது என்னான்னு கேட்டார். ஃபஸ்ட்டு எல்லோரும் 500 தாளுன்னா 500 நோட் ஓகே, 500 ருபீஸ் நோட் தான், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சுருட்டுறாரு. அதை சுருட்டி இது என்னது அப்படின்னு கேட்குறாரு. இது வந்து என்ன 500 நோட் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதே என்ன பண்ணுறாரு, கசக்கிறாரு, போட்டு கசக்கி தூக்கி போடுறாரு. தூக்கி போட்டோடனே எல்லாம் கேட்குறாங்க, இது என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, 500 நோட் தாங்க அப்படின்றாங்க. இப்போ அந்த நோட்டை எடுத்து விரித்து இது என்னது அப்படின்னு, ஏங்க அதை நீங்கள் எப்படி காட்டினாலும் எந்த ஆங்கிள்லேருந்து காட்டினாலும் அது 500 நோட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வச்சு ஒரு சிறந்த ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்னன்னா, இவருக்கு புரியவே இல்லை, நம்ம ஆளுக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்ட்டு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம லைஃப்லையும் இப்படி தான், நம்ம லைஃப்பில் ஒரு விஷயத்தில் தோற்றுட்டோம்,
இல்லை நம்ம நினச்ச மாதிரி நிலமை இல்லை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன நினச்சிட்றோம், நம்மளை டீக்ரேட் பண்ணிக்குவோம். நம்மள முடியாதுப்பா, நம்ம வேல்யூ போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேல்யூ இல்லாத ஒரு பர்சனாக நம்மளே நினச்சிக்குவோம். வெளியிலேருந்து சொன்னாலும் பிரச்சனை கிடையாது. வெளியிலேருந்து சொல்லுவாங்க, அவன் என்னடா அவனுக்கு எதுவும் தெரியாது, அவன் வேஸ்ட்டு அப்படின்னு உங்களை டீக்ரேட் பண்ணுற மாதிரி பேசினாலுமே உங்களோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நான் இதான், எனக்கு என்ன வரும்னு எனக்கு தெரியும், என்னால் என்ன பண்ண முடியும், என்னோட கேப்பபிலிட்டி என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டுமே போதும். வேறு மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியணும்னு அவசியம் கிடையாது. ப்ரூஃப் பண்ணுற இடத்துல நீங்கள் ப்ரூஃப் பண்ணாலே போதும். எல்லார்ட்டையும் ப்ரூஃப் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. பேசுகிறவங்க பேசிட்டு போவாங்க. ஸோ அந்த 500 நோட்டு மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையை. அவங்க சொல்கிறான் இவங்க சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா வேலைக்கே ஆகாது. அவங்க டிகிரேட் பண்ணுறோம், பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க. நம்மளோட வேலை என்ன? நம்மளை வேல்யூ பண்ணுறவங்கள்ட்ட நம்மளோட வேல்யூ தான் நம்மளோட வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஒர்க்கை கரெக்டாக காட்டணும்னா நம்மளோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்மளை டீக்ரேட் பண்ணுறவங்கள நம்ம அவங்கள தாண்டி மேலே போயிட்டே இருக்கணும். ஸோ சிம்பிளாக டீக்ரேட் பண்ணுறவங்கள நம்மளோட வேல்யூ என்னன்னு தெரியாதவங்க. அதனால் அந்த 500 நோட்டு மட்டும் தான் நீங்களும் யார் என்ன பண்ணி நீங்கள் உங்கள் நிலமை மாறி போனாலும், எவ்வளோ கேவலமாக உங்கள் சுச்சுவேஷன் ஆனாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்கள் வேல்யூ என்றைக்குமே கீழே போயிடுச்சுன்னு நீங்கள் யோசித்து தயங்கி நிற்கவே தேவை. ஸோ இதுதான் இந்த 500 ரூபா நோட்டை பற்றின ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் கூட சொல்லலாம். ஸோ இதை உங்கள் லைஃப்பில் நிறைய பேர் அப்ளை பண்ணி பார்த்துருப்பீங்க. சில பேர் பண்ணலன்னா இதை அனுப்பி அவங்க லைஃப்பில் இதை அப்ளை பண்ண சொல்லுங்கள். ரொம்ப டவுனாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.